துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வலபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வலபிதாவே உமக்கு ஆராதனை அல்லேலூயா அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியின் வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றி அறிதலோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஆவியான தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஐயா இந்த 7வது மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியிலே கூட தகப்பனே நாங்கள் சபைகள் மூடப்பட்டிருந்தாலும் சபையை ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே இந்த வாட்ஸ்அப்பிலே இந்த ஆராதனை நடத்த கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் எங்க பார்த்தாலும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் கொரோனா வைரஸ்கள் ஆனாலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே எங்களை தப்பிவித்தீரப்பா நன்றி 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 கோடி 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 நன்றிகளை துதிகளை பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே இது மாதத்தில் முதல் வாரம் 7வது மாதத்தில் முதல் வாரம் ஐயா நாங்கள் திருவிருந்து எடுக்க வேண்டும் ஆனாலும் ஆண்டவரே அப்பா எடுக்க முடியவில்லையே 3 மாதங்கள் திருவிருந்து எடுக்க முடியவில்லையே இந்த 4வது மாதத்திலே கூட எடுக்க முடியவில்லையே ஆனாலும் ஆண்டவரே நீர் வழிகளை வாசல்களை சீக்கிரமாய் திறப்பீர் சீக்கிரமாய் இந்த வியாதிகளை அகற்றுவீர் சீக்கிரமாய் தேசத்திலே சமாதானத்தை கொடுப்பீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே இந்த வேளையில கூட இந்த பாடுகிறதான வர்ஷிப் நடத்துகிறதான இந்த பிள்ளைகளை ஐயா உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இவர்களை நீ மறைத்துக் கொள்வீராக உம்முடைய வல்லமை இவர்கள் மூலமா வெளிப்படுவதாக எப்பா எல்லா எக்குத்தப்பான கண்களுக்கும் இவர்களை மறைத்து விலக்கி ஆண்டவரே இவர்கள் துதிக்கும் பொழுதே துதி செய்ய தொடங்கும் பொழுதே ஒரு வல்லமை இவர்களுக்குள்ளே பாயட்டும் ஆண்டவரே அந்த வல்லமையின் ஆண்டவரே ஆவியானவர் இவர்களை பயன்படுத்துவீராக அக்கினிமயமான நாவுகளை கொடுப்பீராக குரல் வளங்களை உயர்த்தி கொடுப்பீராக அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்துக்குள்ளே உம்மை துதிக்கும் பொழுது உம்மை உயர்த்தும் பொழுது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஓ செய்னா மகிமை இறங்கி ஆண்டவரே அந்த இடம் முழுவதும் ஆண்டவரே அகற்றி போட்டதற்காக அப்பா அப்படிப்பட்டதான ஆராதனையாய் மாற்றி கொடுங்க அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆராதனையாய் மாற்றி கொடுங்க ஓ தகப்பனே நீர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் பாதுகாக்கிறவர் பராமரிக்கிறவர் ஜீவனை கொடுக்கிறவர் ஜீவனை புதுப்பிக்கிறவர் இந்த பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் பாடல்களிலும் கேட்கிறதான ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே எல்லாம் கேட்கிற அத்தனை பிள்ளைகள் இந்த வாட்ஸ்அப்ல கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு சமாதானமோ சந்தோஷமோ சௌக்கியமோ வல்லமையோ கிருபையோ என்னால எப்பொழுதோ தொடரும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்படியா இந்த பிள்ளைகளை பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே இவர்களுக்கும் அநேக பாடுகள் ஆண்டவரே வேலை நிமித்தமாக ஆண்டவரே குடும்ப நிமித்தமாக ஆனாலும் ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் உதறி தள்ளி இந்த நாளே இந்த பிள்ளைகளுடைய நாமத்தை உயர்த்த அப்பா நீ தெரிந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே
அப்படியே இந்த பிள்ளைகளை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். அவர்களை வாழ்க 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 என வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் வேதமும். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்து இந்த நாளிலையும் நம் வீடுகள் தோறும் ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த அந்த உன்னத கிருபைகளுக்காக இன்னும் அதிகம் நாம் துதிக்க போகிறோம். கர்த்தர் நம் திருச்சபையில் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தேவன் கண்மணி போல நம்ம எல்லோரையும் பாதுகாத்து கிருபையாக ஈவாக உங்க ஜீவனை கொடுத்திருக்கிறபடினால எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆகவே இதனால அந்த கிருபையை எண்ணி கிருபையை கொடுத்து அந்த தேவாதி தேவனை நாம் துதிக்க போகிறோம். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு இருந்தான். தானியேல் சிங்கக்கேவியில போடப்பட்ட பொழுது கர்த்தர் தானியேலோடு கூட இருந்து அந்த சிங்கக்கேவியில் இருந்த தேவன், அந்த சிங்கத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக சிங்கக்கேவி போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக இயேசு என்ற நாமத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, இயேசு நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி வீடுகளில் எல்லோரும் ஆராதிக்க போகிறோம். சிங்கக்கேவியில் நான் எழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியா சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா, சிங்கக்கேவியா சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். இந்த ஊழல்களை நாட்டுள்ள கர்த்தரை காப்பவர், நம்மளை காண்பவர், என்னை காண்பவர். சிங்கக்கேவியா சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சிங்கக்கேவியா சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுத்த சேனைகள் கொண்டு காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுத்த சேனைகள் கொண்டு காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமத்துவம் வீழ்ந்துமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமத்துவம் வீழ்ந்துமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியா சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேவியா சூளை நெருப்போம், அவர் என்னை ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே
சொல்லும் பொழுது அக்கினி சூளை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல அக்கினியில அவியாதபடி சுட்டறியாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்தது இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்தது இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஒருமனமாய் அல்லேலூயா கூடியாக நிச்சயமாக விடுதலை கொள்ளுவார். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. எல்லாரும் சேர்மா யாரு பலவினால மறைந்து கர்த்தர் நிச்சயமாக விடுதலை அளிப்பார். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக விடுதலை பண்ணுவார். எல்லா வியாதிகள் எல்லா தொல்லைகள் கஷ்டங்கள் தேவன் விடுதலையாக்குகிறார். சரீர வியாதிகளை குணமாக்குது இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குது இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். யோசுவாவின் தேவனே எங்கள் மாதிரிகளை நடத்துவே. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதிரிகளை நடத்துவே. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதிரிகளை நடத்துவே. யோசுவாவின் தேவனே
துதியும் ஞான மகிமை உண்டாவதாக. We worship your name. We worship your name. We lift your name, Lord. நான் கண்டேன் பரலோகத்தை மறி உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகநாதனே உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah. Hallelujah. We worship you, Lord. We worship you, Jesus. Lord, we give all the glory, the honor unto you, Lord. எல்லா மகிமையும் துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் துயாதி தூயவரே, ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த நாளிலே நாங்கள் மறுபடியும் ஒரு விஷயம் வீடுகளில் ஆராதிக்கிறோம்ப்பா. எங்கள் நடுவில் நீங்க வாங்க, உங்க பிரசனத்தினால நிரப்புங்க, உங்க வல்லமையினால நிரப்புங்க, உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க, உங்களுடைய ஆவியினால நிரப்புங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை வேதம் சொல்கிறது. இந்த நாளில் உண்மை ஆராதிக்கும்படி உமக்கு மகிமை செலுத்தும்படி ஒன்று கூடியிருக்கிற ஆண்டவரே, இந்த ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று கூடி ஆண்டவர் நாங்கள் ஆண்டவர் குடும்பமாக திருச்சபையாக வீடுகள் எல்லோரும் ஒன்று கூடி ஆராதிக்கிறோம்ப்பா. எங்க நடுவில் நீங்க வாங்க, பிரசன்னராகி நீர் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் மேல ஊற்றுங்க. உங்களுடைய மகிமையின் பிரசன்னம், உங்களுடைய மாறாத பிரசன்னம் எங்கள் மேல ஊற்றப்படுவதாக நீர் மாறும். We welcome you, Lord. We welcome you, Jesus. ஆண்டவரே, உம்மை வரவேற்கிற இந்த வேளையில எங்களை நிரப்புங்க ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பிதாவை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்த, ஆகவே நீங்களும் பரிசுத்தமாக எங்கள் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளில் பரிசுத்தமாக எங்களை நடுவுற நாளில் தகுதிப்படுத்துங்கப்பா. ஒரு ரத்தத்தினால கழுவி எங்களுடைய மீறல்கள் பாவங்களை ஒரு அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, பலத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க. உடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, மகனாக மகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துக தகப்பனே. ஓ நன்றி இயேசுவே, ஓ நன்றி தகப்பனே. இம்மட்டும் வரைக்கும் இந்த 6 மாதங்கள் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, விசேஷமாக இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், ஆண்டவரே மே மாதம், இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவரே இந்த லாக்டவுன் காலங்களில் 3 மாதங்கள் ஆண்டவரே கர்த்தர் எவ்வளவா எங்களை தீங்கிலிருந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்து இருக்கிறீங்க. என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எங்களுக்கு வேண்டிய வருமானங்களை கொடுத்தீங்க. வருமானம் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர்களின் தேவைகளை சந்தித்து என் குடும்பத்தை வழிநடத்த, இந்த ஊழியத்தை வழிநடத்த, இந்த குடும்பத்தினுடைய ஊழியக்கார குடும்பத்தினுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படி, விடுதலையோடு ஆராதிக்கும்படி கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக எல்லோரும் கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உங்கள் வாழ்க்கையில எத்தனை நன்மைகள்ங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில போயிட்டு வருவதே ஒரு கிருபை, அல்லது நமக்கு நாங்கள் உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை. எல்லோரும் வாயில திறந்து ஒன்று கூடி எல்லோரும் வாயில திறந்து அவர் துதிப்போம். என்ன அவர் துதிப்போம் 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 துதிப்போம். எல்லோரும் வாயில திறந்து நன்றி இயேசுவே, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிற வேலை ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில இந்த இம்மானுவேலனாக ஆண்டவரே இம்மட்டும் வரைக்கும் எங்களை வழி நடத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நிமித்தம் ஆண்டவரே அநேக இழப்புகள், அநேக பிரச்சனைகள் ஒன்றுமில்லை, ஆனாலும் கர்த்தர் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. இம்மட்டும் வரைக்கும் நடத்தின எபினேசர் இனிமேல் நடத்துகிறோம். எந்த மட்டும் காத்தவனை சரி, இனிமேலும் காக்கும் மேலுவாயிரே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலனே, இந்த மாதத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே
ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. யோர்தானும் கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த அவருடைய வசனத்தினால நம்ம வீடுகளில் அவர் நிரப்புகிறார். ஒவ்வொருவரையும் ஆராதிக்கிற பிள்ளைகளை கரையில் மூடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகிமை. எல்லாரும் கரையில் மூடி ஆராதிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் நடுவில் வருவாரு, உங்கள் குடும்பத்துல வருவார், வீட்டுக்குள்ள வருவாரு, இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். அவர் உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது சமீபமாய் தேவன் அவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுங்க யாவருக்கும் என் தேவன் சமீபமானதவர். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே அந்த இயேசுவை. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. மகிமையில் இறங்கிய மாறுமே, உங்கள் மகிமையில் இறங்கிய மாறுமே. நாங்கள் மகிழ்வமடைந்திடவே, நாங்கள் மகிழ்வமடைந்திடவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. கர்த்தருடைய மகிமை ஒரு தாயை போல நம்மளை பாதுகாத்திருக்கிறல்ல. ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுகிறது போல காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயையில் என்னை காக்கும் தேவனே. செய்ய காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயையில் என்னை காக்கும் தேவனே. கிருபையின் மேலே மகத்தான கிருபையின் மேலே மகிமானி திருமே, மகிமானி திருமே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம். கண்ணுமூடி ஆராதிப்போம். கர்த்தருடைய மகிமையினால ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதம் செய்வாரு. எல்லா கண்ணிலும் மூடி அற்புதம் செய்வார். கண்ணிலும் மூடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா சிலுவைகளும் மறையட்டும், எல்லா கட்டுகள் அழைக்கப்படுவதாக, எல்லா சாபங்கள் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா குறைகளும் மறைந்து, எல்லா கட்டுகள் அழைக்கப்படுவதாக, சாபங்கள் உடையட்டும், தடைகள் விலகட்டும், பிரச்சனைகள் விலகட்டும், துன்பங்கள் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடப்பதாக. பலவீனங்கள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. ஓ நன்றி, 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 நன்றி. உமக்கு நன்றி. Father God, we give thank you, Lord. Father God, we give the glory. We give the glory. We give the honor. We exalt your name. We exalt your name. We lift your name on the higher. You are the only one to be honored. You are the only one to be praised. You are the only one to be magnified, Lord. Only name to be above all the name.
செய்கிறவங்க இந்த நாளில் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனின் ஆசீர்வதிப்பீராக. அன்றுவரை இந்த ஆராதனையில் அன்றுவரை பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு மாறுதலை, ஒரு வெற்றியை, ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல ஒரு அற்புதத்தை செய்வீரே. நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் நேரத்தை கருள் ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. விசேஷமாக தகப்பனே இந்த மாதம் முழுவதும் இதை போஷிங்க. இந்த மாதம் முழுவதும் அந்த உரைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் மட்டும் மழைக்கும் காத்தை விதேச இனிமேல் இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேவையை ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்றுவரை என்னை தீங்கை காணாதிருப்பாங்க. எந்த ஒரு தீங்கோ அன்றுவரை எந்த ஒரு வாதை நோய்களோ பிள்ளைகளை தொடாதபடி வேலை இழைப்பீராக. வாதைகள் கூடாதத்தை அணுகாது, பொல்லாப்பு உலக நேரிடாது எந்த ஒரு பொல்லாப்புகளோ பிள்ளைகளை தொடாதபடி கண்டவரை வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுகின்றவரை உடைய கிருமைகளை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். புதிகரமாக செலுத்துகிறோம். இயேசு முன்னபிக்கிற நல்ல பிதாவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 143வது அதிகாரம் நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்தீர்க்க பிரவேசியாதேயும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தயங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மை தாகமா இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமா எனக்கு செவிகொடு. என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயோ. அதிகாலையில் உமது கிருபையை கேட்கு பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியோ. உம்மை புகலிடமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 7வது மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியிலே கூட நாம் இந்த வாட்ஸ்அப்பில் தான் செய்து கொடுக்கிறோம். காரணம், இன்னும் இந்த கொரோனா நோய் தொற்று இருக்க அதிகமாக தான் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக சீக்கிரமாக ஒரு விடுதலை வரும் என்று நம்புகிறோம். வரும். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த நாளிலே கொடுக்கிறதான வார்த்தை, நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி பலிபீடத்தின் மேல் சகல பலியாக பலியிட்டான். பாருங்க, நோவாவுக்கு இந்த கிருபை, இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எப்பொழுது நோவா பலிபீடம் கட்டுகிறார் என்று சொன்னால், எல்லாம் மழையெல்லாம் பெய்து முடிந்த பிறகு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். படிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். பாருங்க, இவ்வளோ ஜனங்கள் இருந்தார்கள். நோவாவை தேவன் தெரிந்து கொண்டார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவோடு தேவன்
பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நோவா, இந்த பூமியை, இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன். ஏன் அவர் அழிக்க வேண்டும்? அவர் படித்த ஜனங்கள் பாவம் பெருகிவிட்டது, அக்கிரமம் மிகுதி ஆகிவிட்டது. ஆகவே நான் இதை அழிக்கப் போகிறேன், நீ ஒரு பேழை செய்ய வேண்டும் என்று நோவாவோடு தேவன் பேசுகிறார். அந்த பேழை செய்ய வேண்டிய விதம் கொப்பேறு மரத்தினாலே செய்ய வேண்டும். அதனுடைய நீளம் 300 அடியாக இருக்க வேண்டும். அதனுடைய அகலம் 50 அடியாக இருக்க வேண்டும். அதனுடைய உயரம் 30 அடியாக இருக்க வேண்டும். இப்படியாக தேவன் நோவாவோடு பேசி தன்னுடைய வேலையை செய்யும்படியாக அழைக்கிறார். பாருங்க, நோவாவுக்கு மனைவி இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்கிறது, 3 மருமகள் இருக்காங்க. இந்த குடும்ப சூழ்நிலையில இவர் எப்படி பேழை கட்ட முடியும்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, சின்ன சின்ன ஊழியம் செய்கிறோம், நம்மளால ஒப்பு கொடுத்து முழுமையாக வர முடியுதா? கொஞ்சம் பாருங்க, எல்லாமே கொஞ்சம் அதே நிதானிச்சு பார்க்கணும். எப்படியும் நோவாவுக்கு வயசு அதிகமாக தான் இருந்திருக்கும். இந்த வயதான காலத்தில் இவரால் ஒரு மரத்தை வெட்ட முடியுமா, தூக்க முடியுமா? ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். நோவா தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான் என்று வேதத்தில் விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் நமக்கு நேரம் பத்தாது. பாருங்க, அவர் இந்த மழை எல்லாம் முடிந்து சகல சம்பூர்ணத்தினாலும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, பலியிடுகிறார். சுத்தமான சிலவற்றை தெரிந்து கொண்டு அதிலேயும் சுத்தமான சிலவற்றை தெரிந்து, அப்போ கர்த்தருக்கு நாம் பலியிடும் பொழுது சுத்தமா இருக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயோ பலி இல்லை. ஆண்டவரே பலியாயிட்டார், ஒரே பலி, கிருபாதார பலி. அதனால்தான் தாவீது சொல்றாரு, பலியை நீ விரும்பவில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன்றார். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாவம் மிகுதியாகிவிட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொன்னது போல நாம் எல்லாருக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. 21வது வசனம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். இன்றைக்கு இந்த லாக்டவுன் நேரங்களிலே நாம கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் முகர்ந்து பார்ப்பாரா? தசம பாகத்தை முகர்ந்து பார்ப்பாரா? கொஞ்சம் பாரு. உண்மையாகவே உன்னுடைய தசம பாகம் பலிபீடத்துக்கு வருகிறது, உண்மையாகவே உன்னுடைய காணிக்கை பலிபீடத்துக்கு வருகிறது. அது லாக்டவுன் ஆனா எனக்கு என்ன? தேவனுக்குரியது நான் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று பாருங்க. தண்ணிக்குள்ளவே மூழ்கி எழுந்து, தண்ணிக்குள்ளவே கடந்து வந்து கர்த்தருக்கு பலியிடும் போது கூட அவங்க நோவாவுக்கு அவ்வளோ பயம் இருக்கிறது. சுத்தமாக கொடுக்கணும். அப்போ அதை சுகந்த வாசனையாக கர்த்தர் அதை முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி கொள்ளாதவாய் இருக்கின்றது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவனங்களையும் சங்கரிப்பதில்லை. இல்லை, அவங்க சின்ன வயசு தொடங்கி அவன் மனசு, அவன் இருதயம் சரியில்லைட்ட ஆண்டவரே இந்த வருத்தப்படுற அந்த அளவுக்கு நாம நடந்து கொள்ளுவோம். அந்த அளவுக்கு நாம தேவனை பிரியப்படுத்துவது கிடையாது. அவர் சொல்றாரு, ஏதோ இந்த ஒரு முறை ஜலத்தினால நான் அழிச்சிட்டேன் நோவா, ஆனா இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன். பாருங்க, அப்போ அந்த காலங்களில் உலகம் முழுவதும் அழிஞ்சு போயிடுச்சு, டோட்டலாக அழிஞ்சு போயிடுச்சு, இவங்க குடும்பம் தான். அப்போ பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, இனியும் நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்கவே மாட்டேன். இப்படி செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை வாக்குறுத்துட்டார். படிங்களா, அதே ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பலியிடு என்று சொல்லுகிறார். இங்கே இவர் நன்றி பலி, தகன
மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, அவனை ஏக சுதன் என்றும் பாராது, ஏக புத்திரன் என்றும் பாராம, மோரியா என்கிறது ஒரு தேசம், அங்க அநேக மலைகள் இருக்கும். ஆனா நான் குறித்து வைத்திருக்கிற அந்த மலைக்கு நீ போக வேண்டும். அப்ப கூட பாருங்களேன், எந்த மலைன்னு கேட்கல ஆபிரகாம். இந்த பலி எடுக்கிற நேரத்துல கூட ஏன் என் பிள்ளைய இவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இப்போ அப்படிங்கிறிய கேட்கல. இவரும் வயதான காலம்தான், நோவாவும் வயதான காலம்தான். இங்க பாருங்க, நோவா வந்து அவரே பலிபீடம் கட்டி பலி செலுத்துகிறார். இங்க பாருங்க, பலி செலுத்தபடி நீ மோரியா தேசத்துக்கு போ, நான் குறித்திருக்கிற அந்த மலையில. அவர் அப்படியே செய்தார். ஆபிரகாம் கொஞ்சம் கூட பின்வாங்கல, அப்படியே செய்தார். விசுவாசத்திலே வல்லவனானார். ஆண்டவர் பார்க்கிறார், ஆடா போவே, இவன் நம்மளை விட பயங்கரமான போல ஆள் போல இருக்கு, நம்ம சொன்னதையே பலி செலுத்த துணிந்து விட்டானே என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசத்திலே வல்லவனாய் மாற்றி விட்டார். அது யாத்திராகமும் 10ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றான். பாருங்க, இங்க ஒரு பெரிய போராட்டம். இவரு ஆராதிக்க போனோம் மோசே, ஆனா இங்க அடிமையா பார்வோன் வந்து விட மாட்டேங்கிறான். பாருங்க, அங்கே வேலை கட்ட வேண்டும், அவர் பலி செலுத்துகிறார், இங்கே பலியிட வேண்டும், இங்கே ஆராதிக்க வேண்டும். நீங்க போலாம், உங்க குழந்தைங்க போலாம், ஆடு மாடெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஒருவர் சொல்றாரு, நீ வரைக்கும் போலாம், மற்றவங்கெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஆனால் மோசேவுடைய ஒரே நோக்கம், நாங்க எல்லாரும் போய் ஆராதிக்க வேண்டும். சொல்லுங்க. அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குளம்பும் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றார். என்ன செய்ய போறோம், எப்படி ஆராதிக்க போறோம் தெரியாது. கேட்க எப்படி ஆராதிப்ப நீ, எனக்கு தெரியாது. இங்கிருந்து நான் கொண்டாட வேண்டும். என் நோக்கம் அதுதான். நான் மட்டும் போக முடியாது, என்னோட கூட என் பிள்ளைங்க எல்லாம் வரணும், ஆடு மாடு மிருக ஜீவன் அத்தனையும் வரணும். ஆனா எப்படி ஆராதிப்போம் என்று அங்க போய் சேர்ற வரைக்கும் தெரியாது. அங்க போய் சேர்ந்த பிறகுதான் நான் எப்படி ஆராதிப்பேன். பாருங்க, மோசேக்குள்ள ஒரு வைராக்கியம், தேவனை ஆராதிப்பதிலே ஒரு வைராக்கியம், ஒரு பிடிவாதம். ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்தார். இந்த கடினமான இருதயம் பார்வோனுக்கு கொடுப்பதும் தேவன்தான். அவர் பாப்பாரு எப்படி இருக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க. ஹல்லேலூயா. எப்படிங்க 26ஆம் வசனம், எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குளம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. ஒரே ஒரு குழம்பு, மாட்டு வெறி குழம்புகள். நாங்க யாரும் பின்னாடியே போக மாட்டோம், எல்லாம் போகணும், அத்தனையும் விடணும். இவன் விடாத படிக்க இவ்வளவு தடை. நீங்க முன்னாடி எல்லாம் படிச்சீங்கன்னா 3 நாள் 4 நாள் எத்தனையோ காலங்கள் அப்படியா வரும். ஆனால் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுத்து போகலான்னு சொல்றான் மத்தியா பார்வோனே. அதே போலதான் இந்த லாக்டவுன் எல்லாம் கூட முடிய போது. இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவர் இல்லாதபடி பண்ணும் பொழுது இந்த லாக்டவுன் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றார். தெரியாது. அங்க போய் நான் முதல்ல சேர்ந்துடணும். அங்க போன பிறகுதான் நான் எப்படி ஆராதிப்பேன் எனக்கு தெரியும், எப்படி துதிப்பேன் என்று எனக்கு தெரியும். இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. முதல்ல என்னை இங்கிருந்து விடு. அதே போலதான் நாம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது பாருங்க, 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்த அந்த மோசேவுக்கு கிருபை கிடைத்தது. மோரியா மலையிலே ஒரு வெற்றி ஆபிரகாமுக்கு கிடைத்தது.
பேழை அரராத்து மலையின் மேலே நின்றபோது நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாட்ஸ்அப்பில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக வாழணும். சூழ்நிலைகள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், அவமானங்கள் எல்லாமே வரும். ஆனால் கர்த்தரை விட்டு பின்வாங்காத. மோசே சொல்றாங்க, ஒரு குழம்பு கூட பின்னாடி இருக்காது. அப்போ பாருங்க, ஆராதிப்பதற்கு மிருக ஜீவனை கூட்டிட்டு போறானா, இன்னைக்கு நம்ம சொந்த பிள்ளையை கூட்டி போக முடியுதா? சொந்த மனைவியை கூட்டி போக முடியுதா? சொந்த கணவனாரை கூட்டி போக முடியாது. நீ போ, நான் வரேன், நல்லா வேலை கிடையாது, நீ போ, வேலையை வந்து போ, அப்புறம் வரேன். மோசேவை பாருங்க, அவனோடு கூட இருந்த அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு, மிருக ஜீவன்களை கூட்டிக் கொண்டு, கர்த்தரை நான் எப்படி ஆராதிப்பேன்? அங்கதான் போய் நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டும் நீரே. 1000 பேர்களில் பிறந்தோ எங்கள் ஆண்டவரே பாருங்க, 1000 பேர்களில் 10000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய தேவன். அவரை நாம் ஆராதிக்க எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அதே யாத்திராகவும் 29:18 ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். முழுமையா சின்ன சின்ன காரியங்கள் பிடிக்காதுங்க. விசுவாசம் முழுமையாக செலுத்தணும், முழுமையா கடந்து வரணும். சத்துரு நிச்சயமா விடவே மாட்டான், அவனை ஆராதிக்கவே விட மாட்டான். அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை கெடுத்து போட்டுருவான். நீதான் ஜாக்கிரதையா. எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ, எப்படி மோசேவுக்கு ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்ததோ, பார்வோன் கிட்ட மீண்டு வர முடியுமா? அதே போல ஆபிரகாம் பாருங்க, வயதான காலத்தில் சாராளு கூட சொல்லலை, மோரியா தேசத்தில் எந்த மலைன்னு கேட்கல, அவர் அப்படியே தான் சொல்றாரு, ஏக சுதனம் ஏக புத்திரனும் உன் குமாரனும்னு பார்க்காம நீ கொண்டு வந்துட்டியே. பயங்கரமான விசுவாசத்தில் வல்லவன் நான் சொல்றாரு. படிக்கலாம், அது ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, முழு குடும்பம், நோவாவின் குடும்பம் நீதிமானின் குடும்பமா. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை அநேக பேர் அசிங்கப்பட்டுட்டேங்க, கேவலப்பட்டுட்டேங்க. அது உனக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் என்ன நீதிமானா பார்க்கணும், கர்த்தருக்கு நான் நீதிமானா வாழணும். மற்றவங்க அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அதுக்காக என் விசுவாசத்தை நான் கோட்டை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது, அதை நான் போல விட்டுறக்கூடாது. நான் தான் கர்த்தருக்கு நீதிமானா வாழணும். பாவங்களை அகற்றி, துர்க்குணங்களை அகற்றி, ஒரு முழு மனதை தேவனுக்கு நோவாவை போல செலுத்தி பாருங்க, எவ்வளவு கடினமான நேரம். குடும்பத்தின் நடுவில் கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். 300 அடி, 50 அடி, 30 அடி இந்த மரம் என்னால் முடியாதுன்னு நோவா சொல்லுது. பாதியில் விடவும் இல்லை, கட்டி முடித்தார். என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆண்டவர் எல்லாரையும் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நீங்கள் ஒன்று நல்லா படிச்சிங்க. அப்போ ஏன் ஒரு கதவை அடைத்தார்? ஒரு ஜன்னல் வைக்க சொன்னார், கீழ் பூச சொன்னார், அடி உயரம் அகலம் நீளம்லாம் சொன்னார். ஏன் தாப்பால் வைக்கல? அவர் தான் தாழ்பாலாம் இருக்கிறார். அதே போல தான் இந்த லாக்டவுன் கூட அவர் அடைத்திருக்கிறார். அவர் தான் எடுக்கணும், நிச்சயமாக எடுப்பார் அவர். பாருங்க, எனக்கு முன்பாக ஒரு சந்ததி நீதிமானுடைய குடும்பம். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் காணப்படணும். மற்றவங்க பார்வையில் நம்ம எப்படியெல்லாம் நம்மளை தூசித்தாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது, கஷ்டமே படக்கூடாது, வருத்தமே படக்கூடாது, அதை பற்றி யோசிக்கவோ சிந்திக்கவோ கூடாது. ஏன்னா என்னை தேவன் தெரிந்து கொண்டார். எப்படிங்க? கர்த்தர் நோவாவை நோக்கி,
பிரவேசியுங்கள். தந்தீர்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். பேழை உனக்கு தான், செய்ய சொன்னது உனக்கு தான். தண்ணிக்குள்ள முழுகியும் பேழைக்குள்ள ஒரே ஒரு சொட்டு தண்ணி போல தண்ணிக்குள்ளவே கடந்து வராங்க. 40 நாள் மழைங்க, நல்லா கவனிங்க. 40 நாள் மழை. அந்த மழை வெடிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு 150 நாள். அப்போ அந்த பேழை எங்க நிற்குது? அரராத் என்கிறதான மலை. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. 8 நாள் 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. 8 நாளா? 7ஆம் தேதி வந்தா 17 வருதா? 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே 3ஆம் வசனம். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. அரராத் மலையில 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. இது நமக்கு 7வது மாதம். உண்மையிலேயே 17ஆம் தேதியை நம்ம மாத்திக்கணும். இந்த 7வது மாசத்துல மலை மேல எப்படி தண்ணி இல்லாம வத்தி அந்த அரராத்து மலையில இந்த பேழை நிற்குதோ, அதே போல நம்முடைய விசுவாசத்துல இந்த 7வது மாதத்துல நம்ம விசுவாசத்தை கொண்டு உயர்ந்துதான் நிற்கணும். அல்லேலூயா. நோவா குடும்பத்திலே 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேழைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. நோவா குடும்பத்திலே 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேழைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. சண்டை இல்லாம, வம்பு இல்லாம, ஒட்டா புட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. ஒரு சண்டை இல்லாம, வம்பு இல்லாம, ஒட்டா புட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. அந்த பேழைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்கள் செய்த தண்ணி மேல கிடப்பாரு. அந்த பேழைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்கள். சிங்க கரடியோ யானை பூனையோ, சிங்க கரடியோ யானை பூனையோ ஒன்றாகவே சேர்ந்திருந்தாங்க. ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க. குடும்பத்தில 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேழைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. பாருங்க, 8 பேரு ஒரே குடும்பமா பேழைக்குள்ள. இன்னைக்கு நாம இருக்கிறோமா? நம்ம குடும்பத்திலேயே 4 பேர் இருந்தோம்னா 4 பிரிவு. ஒருத்தர் வாழை வீடு, ஒருத்தர் இந்த வீடு, அந்த வீடு, ஒற்றுமை கிடையாது. ஆனா நோவாவு கண்ணில் எப்படி போயிருக்காரு? ஆண்டவருடைய பார்வையில நீதிமானா இருக்கிறார். அல்லேலூயா. நோவாவின் குடும்பம் என்ன குடும்பம்? நீதிமானின் குடும்பம். யார் பார்வையில? கர்த்தருடைய பார்வையில. எப்படிங்க? 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. நாம் எல்லாருமே நீதிமான்களின் குடும்பம். ஆகவே இந்த நாள் இதுவரை நம்மை தேவன்
பயன்படுத்தினபடினால இன்னும் இதை விலைக்கு இன்னும் விவரமாக அநேகமாக சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சது இதுதான், இதுக்கு மேலே எனக்கு தெரியல. தெரியாததை போய் நான் உன்னை தாந்து விதைக்கவும் கூடாது. இதில் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவாங்களோ தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய வார்த்தையை விதைச்சாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆழ்கடல் மீது நடந்தவரே, செவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரே, அப்பா நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே இந்த ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நீ பராமரித்து வந்தீரே, நீ வழிநடத்தி வந்தீரே, நீ போஷித்து வந்தீரே. அப்பா எங்க பார்த்தாலும் கொரோனா வைரஸ், எத்தனையோ மரணங்கள் அப்பா, லட்சக்கணக்கான மரணங்கள் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, நீ சீக்கிரமாய் மனம் இறங்குங்க அப்பா, ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதி முற்றிலுமாய் அகன்று போகக்கூடிய வழி வாசல்களை திறங்கப்பா. ஏசப்பா, எத்தனையோ குடும்பங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது, திகைத்து கொண்டிருக்கிறது. அது நடுவில் ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிறீரே, எங்களோடு பேசுகிறீரே. நோவாவோடு பேசின தேவன் எங்களோட பேசுங்கப்பா. ஏசப்பா எங்களோட பேசுங்க. மோசையோடு பேசின தேவன் எங்களோட பேசுங்க. ஆபிரகாமோடு பேசின தேவன் எங்களோட பேசுங்க. முற்பிதாக்களின் தேவனே, பேசுகிற தெய்வமே, எங்களோட பேசுங்கப்பா. இந்த 7வது மாதத்துல கூட அப்பா நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, ஒரு நிரந்தரத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா அதிகாரிகள் கண்களிலே தயவோ கிருபையோ இரக்கமோ கிடைக்கட்டும். எல்லா வியாதிகள் மறையட்டையா. தொட்டு சுகம் கொடுக்கிறவரே, சுகத்தை விரும்புகிறவரே, அப்பா இனியும் நான் இப்படி செய்ய மாட்டேன்னு நோவாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அப்படியா அப்படி கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரே பொறுப்பெடுங்கப்பா. கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் பாடுகளோடும் வேதனையோடும் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை சந்திப்பீராக. நோவாவின் குடும்பத்தை போல என் பார்வைக்கு நீங்கள் நீதிமானின் குடும்பமாய் இருக்கிறீர்கள் என்று உற்சாகப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. நாங்கள் நீதிமான்களின் குடும்பமாய் மாற்றோம். எங்களை நீதிமான்களின் குடும்பமாய் பாருங்கப்பா. கீழ்ப்படியாத பிள்ளைகள் அல்ல, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள் அல்ல, சமாதானமாகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எல்லாம் முடித்திருக்கிறதிலே ஒப்பு கொடுத்து என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லவல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்போடு ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி என்றும் என்றும் சதா காலங்களில் இயேசு வர வரைக்கும் இந்த யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்தோட எதிர்காலங்களோடு தங்கி தெரிப்பதாக. ஆமென், ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்பு நேரம் கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5/7/2020 யூதா திருச்சபை அறிவிப்புகள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்
எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20:24 வசனத்தின்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குங்கள், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 10:35 வசனத்தின்படி விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7 வசனத்தின்படி SBS, VBS and CBS கொண்டாட்டம் எங்கே? குன்றத்தூர் யூதா ஜப வீட்டில். லாக்டவுனில் எப்படி? யூடியூபில் எப்பொழுது? 6/7/2020 முதல் 10/7/2020 வரை. நேரம் காலை 10 மணி முதல். யார் வரலாம்? 3 வயது முதல் 12 வயது வரை கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2020 VBS and SBS, CBS இந்த ஊழியத்திற்கு 5 நாளும் ஸ்நாக்ஸ் கொடுக்க முந்திக் கொண்ட நம்முடைய திருச்சபையுடைய பிள்ளைகள். நாள் 1 அகஸ்டின், நாள் 2 லல்லி தேவரா, நாள் 3 ஜோனதான், நாள் 4 பவுல் பர்னபா, நாள் 5 VLC ராஜ். முடிந்தது. நேரம் காலம் சமயமும் முடிந்தது. பரிசுக்கு இந்த SBS VBSக்கு பரிசுக்கு உதவ முந்திக் கொண்டவர்கள் நத்தேனியல் லீதியால் நத்தம், பிரவீன் பிரதிபா ராமர் கோவில், தேவராஜ் சரசா, பரமானந்தம் மலர்விழி, பவுல்ராஜ் இந்திரா நாகல்கேணி BPH, ஜானி செல்வி குன்றத்தூர், VLC பிரேம் குன்றத்தூர், பாக்கியவான் சுபேகா குன்றத்தூர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரம் நமது திருச்சபையினுடைய பிறந்தநாள் காண்போம். பிரதர் தானியல் தயாளன் 6/7/1963, ஆபிரகாம் மதுரம் 8/7/1998. இவர்கள் கூறியதான தேவனுடைய வார்த்தை, நீ பனையை போல் செழிப்பாய். இவர்களுக்கு உண்டான வார்த்தை இது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். காலே கன்னியப்பன், ரெபேகா காஞ்சனா 8/7/1988. இவர்கள் கூறியதான தேவனுடைய வார்த்தை, நீயோ பனையை போல் செழிப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திருமதி P. ஜெயராணி லேட் வின்சென்ட் பால்ராஜ் அவர்களின் இளைய மகன் திருநிலை செல்வி பா ஈஸ்வரி என்கின்ற தபித்தால் என்கின்ற செல்விக்கும், சென்னை அரும்பாக்கம் ECI சபையை சேர்ந்த திருமதி ரோஸ்லின் சொக்கலிங்கம் லேட் அவர்களின் இளைய மகன் திருநிறை செல்வன் S. சுதாகர் என்கின்ற சாமுகளுக்கும் இவர்களுக்கு திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் திருமணம் செய்து கொள்ளாதபடிக்கு நியாயமான தடையோ காரணமோ இருக்குமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தினால் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முக்கிய அறிவிப்பு. இந்த லாக்டவுனின் நேரத்தில் திருமண அறிக்கையை, திருமண அழைப்புதல் போன்ற காரியங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அறிவிக்கப்படும் என்பதை சபை விசுவாச குடும்பங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதா திருச்சபையை சார்ந்த பிறந்தநாள் காண்பவர்கள் சகோதரர் தானியல் தயாளன் 6/7/1963, ஆபிரகாம் மதுரம் 8/7/1988. நீயோ பணமரம் போல் செழிப்பாய். இவருக்குரிய வாக்குத்தத்தம். திருமண நாள் காண்பவர்கள் பிரதர் காலேப் கன்னியப்பன், சிஸ்டர் ரேபகால் காஞ்சனா 8/7/1988. இப்போதும் கூட ஒரு பாடலை பாடி இவர்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். தேவனே உமதந்த
ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். அப்பா, பிறந்தநாள் காண்பவருக்காக ஆண்டவரே இடத்திலே வருகிறோம். சகோதரர் தானியல் தயலத்துக்காகவும் ஆபிரகாம் மதுரத்திற்காகவும் இடத்திலே வருகிறோம். ஆண்டவரே 6/7/1963, 8/7/1978 வருகிற வாரத்திலே பிறநாள் காண்கிற ஆண்டவரே, இந்த சகோதரருக்காக ஆண்டவரே இடத்திலே நாம் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, அந்த நாட்களிலே கர்த்தர் இவரை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, சகோதரர் தானியலை ஒரு கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரம். சகோதரன் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். நீயோ பணமரத்தை போல் செழிப்பா என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே இந்த சகோதரனை ஆசீர்வதித்து ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே பணமரத்தை போல ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி அப்பா விடுபட்ட மனைவிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நன்மையும் கிருபையும் ஆண்டவரே உடைய வாழ்க்கையிலே தொடரட்டும் ஆண்டவர், அவர் குடும்பங்களிலே தொடரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உமது வல்லமல்ல கரத்தினாலே அவளை ஆசீர்வதித்து அவளை வழி நடத்தும்படி மன விருப்பத்தின்படியே அந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்களுடைய கரத்திலே அப்பா அவரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் மனை பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே, பேர பிள்ளைகளும் கூட உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக மதுரத்தை கூட உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஆண்டவரே அந்த பிள்ளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அந்த அப்பா சோத்திரம். அந்த சகோதரனுடைய தாயாரையும் ஆண்டவரே சகோதரையும் சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனுடைய வாஞ்சை என்ன, விருப்பம் என்ன ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா அவனுடைய விருப்பத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே ஒரு ஆண்டவரே ஒரு உயர்வை காணட்டும். எப்படி பணமரம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் உயர்ந்து காணப்படுகிறதை போல அவனுடைய அப்பா சோத்திரம் வாழ்க்கையில ஆண்டவரே அப்படியாக ஒரு ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே சோத்திரம் 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 உயர்வான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா. வழி நடத்துங்க சுவாமி. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். திருமண நாளை காண்கிற ஆண்டவரே இவர்களை கூட ஒரு கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. பிரதர் காலேபன் கன்னிப்பன் ரெபக்கால் காஞ்சனாய் ஒரு கரத்திலே கொடுக்கிறோம். வருகிற வாரத்திலே அப்பா சோத்திரம் திருமண நாளை காண்கிறேன் அப்பா. அந்த தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே இதனால் வரை ஆண்டவரே அப்பா நீரை அப்பா நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா சோத்திரம். ஆண்டவரே அப்பா அந்த சகோதரர்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நன்மை கிருபை தொடரட்டும் ஆண்டவரே. உன் மனைவி விடோரங்களில் கனித்தரின் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று உடைய வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை தொடரட்டும் அப்பா தொடரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சகோதரர்கள் மனை பிள்ளைகளையும் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். நன்மை கிருபை தொடரட்டும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம். உடைய கரத்திலே அப்பா அந்த தம்பதியில் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதி வழி நடத்தும். துதி கன மகிமை ஒவ்வொருவரையும் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.